ராஜராஜேஸ்வரியான லலிதா மகா திரிபுர சுந்தரி பரதேவதையோட கிருபா கட்டாட்சத்தோட அம்பாளுடைய அனுகிரகத்தோட கூட்ட 51 சக்தி பீட்டங்களிலே 30வது பீடமாக விளங்கக்கூடிய ஜெயந்தி சக்தி பீட்டத்தை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்காக நம்ம விளக்கு கடையிலே விளங்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் அந்த சக்தி பீட்டத்தை நேர்லையே என்ன காமாக்கியாவிலேருந்து உங்களுக்கு பார்த்தேன் அப்படின்னா இது 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நார்டியாங் ஹில்ஸ் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு வந்திருக்கோம். எல்லாரும் நாங்கள் 25 பேர் இங்கே வந்திருக்கோம். ஜெயந்தி அப்படிங்கிற மகாசக்தியை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அர்கட ஸ்தோத்திரத்திலே ஜெயந்தி, மங்களா காளி, பத்ரகாளி, கபாலினி, துர்கா, க்ஷமா, சிவா, தாத்ரி, ஸ்வாஹா, ஸ்வதா அப்படிங்கிற 11 சக்திகளை சொல்லித்தான் அர்கடமானது ஆரம்பிக்கிறது. அந்த 11 சக்திகளுக்கும் 11 ஆலயங்கள் உண்டு அப்படிங்கிறத சாஸ்திரம். அந்த 11 தேவிகளுக்கு விளங்கக்கூடிய ஆலயங்கள்ல சரி ஸ்வாஹா ஸ்வதாக்கெல்லாம் ஆலயம் எங்க இருக்குன்னா காஷ்மீரத்துல இருக்கு. ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதேன்னு முடியறது இல்லையா? 11 அம்பாளுக்கும் கோவில் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே, அப்போ ஸ்வாஹா தேவி கோவில் எங்க இருக்குன்னு கேட்டா காஷ்மீரத்திலே ஷோவா தேவின்னு சொல்லுவா. அந்த அம்பாளை அந்த க்ஷேத்திரத்திலே ஸ்வாஹா தேவி ஆலயம் இருக்கு, ஸ்வதா தேவி ஆலயம் இருக்கு. அப்படி இந்த க்ஷேத்திரத்திலே முதல் சக்தியா விளங்கக்கூடிய பகவதி ஜெயந்தியினுடையதான பத்ரகாளியினுடையதான 11 அங்க தேவதைகளாக இவா 11 பேரும் இருக்கா. பத்ரகாளியினுடைய 11 அங்க தேவதைகளா விளங்கக்கூடிய அந்த 11 அம்பாளிலே முதல் தேவி சாக்ஷாத் பகவதி ஜெயந்தி இந்த க்ஷேத்திரத்திலே விசேஷமான வைபவத்தோட இருக்கா. பகவதியினுடையதான இடது துடை விழுந்த இடம் இந்த க்ஷேத்திரமானது. சாக்ஷாத் பவானியினுடைய சதிதாக்ஷாயினியினுடையதான இடது துடை விழுந்த இடமான காரணத்தினாலே இது சாக்ஷாத் மாத்ருஸ்தானமாகவே பிரகாசிக்கிறது. அதாவது அம்பாள் குழந்தைகளை எங்க உட்காத்தி வைப்பா அப்படின்னு கேட்டா மடியில தான் உட்காத்தி வச்சுப்பா இல்லையா? அந்த மடியாகவே தான் பரதேவதையினுடைய ஸ்தானமானது விளங்குறது. அப்பேற்பட்ட சித்த பீட்டம் இது. காமாக்கியாவை தரிசனம் பண்ண வரவா எல்லோரும் வெறுமன காமாக்கியாவை மாத்திரம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகாம அவசியம் இந்த ஜெயந்தி சக்தி பீட்டத்துக்கு ஜெயந்தியாவும் பராசக்தியாவும் பிரகாசிக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எல்லோரையுமே கேட்டுக்கிறோம். ஏன்னா அம்பாள் நினைச்சா மட்டும்தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு தரிசனம் பண்ண முடியும். ராமகிருஷ்ண மடத்தினாலே பரிபாலிக்கப்படுறது இந்த க்ஷேத்திரமானது. இப்போ ராமகிருஷ்ண மடம் தான் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. மத்தியத்திலே அம்பாள் இருக்கா. அவதான் துர்கா பரமேஸ்வரியோட ஸ்வரூபம். தசபுஜ காத்யாயனி அப்படின்னு பேர் அம்பாளுக்கு. 10 கையோட 10 ஆயுதங்களை தாங்கினவளாக புஷ்பங்கள்லாம் மறைச்சிருக்கிறதுனால தேவியோட ஸ்வரூபம் தெரியல. 10 கரத்திலே 10 ஆயுதங்களை தாங்கின மூர்த்தியாக திரிசூலத்தினாலே மகிஷனை சம்ஹரிக்கக்கூடிய மூர்த்தியா மகிஷ மர்தினியா இந்த க்ஷேத்திரத்திலே பராசக்தி விசேஷமான வைபவத்தோட இருக்கா. அம்பாளுக்கு சிரஸிலே சாக்ஷாத் பரமேஸ்வரன் இருக்கார். சக்தி பீட்டத்திலே தேவியின் சிரஸிலே சாக்ஷாத் பரமேஸ்வரன் இருக்கார். பக்கத்துல மகர வாகனத்திலே சாக்ஷாத் பகவதி கங்காதேவி அம்பாளுக்கு பக்கத்திலேயே இருக்கா. அதே மாதிரி அம்பாளுடைய விக்கிரகத்துக்கு பக்கத்திலே ராதா கிருஷ்ணர் அவ 2 பேரும் இருக்கா. அது மாதிரி கணேசர் ஸ்கந்தர் 2 பேரோட, அதாவது குடும்பத்தோட அம்பாள் இந்த க்ஷேத்திரத்தில் அப்படியே இருக்கா. பரிவாரமா கணேசர் ஸ்கந்தரோட பரமேஸ்வரனோட சாக்ஷாத் பகவதி மகாமகிஷமர்தினியா இந்த க்ஷேத்திரத்திலே விசேஷமான வைபவத்தோட இருக்கா. அந்த பக்கம் கணேசரும் காளிகா தேவியும் 2 பேரும் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கா. அப்படி அம்பாளுடைய ஊரு விழுந்த இடம் இந்த ஸ்தானம் தான். துணி போட்டு மூடி இருக்கா இல்லையா? அதற்கு கீழ்பாகத்திலே பகவதியினுடையதான ஊரு பாகமானது தொடையானது விழுந்தது அப்படின்னு சொல்லுவா. ஸ்வயம்பூ சித்த பீட்டமா விளங்கக்கூடியதுதான் காமரூபம் மாதிரி ஸ்வயம்பூ பீட்டமா விளங்கக்கூடியதுதான் ஜெயந்தியும் கூட. ஆனா அதன் பிறகு வழிபாட்டிற்கான சௌரியத்திற்காக வேண்டி ராஜாக்களாலே தான் தேவியினுடைய விக்கிரகமானது பிரதிமையெல்லாம் இத்துணூண்டு தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி பெரிய பிரதிமை கிடையாது, விக்கிரகம் இல்லை, இத்துணூண்டு விக்கிரகம் தான். அத்தனை சாநித்தியத்தோட கூட இங்க பராசக்தியானவள் விசேஷமான வைபவத்தோட விளங்குறா. அப்படி அம்பாளுடைய தொடை விழுந்த ஸ்தானத்திலே பராசக்தியோட கிருபா கட்டாட்சத்தோட தேவியோட அனுகிரகத்தோட இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்திருக்கிறது. காமாக்கியாக்கு கூட எல்லோரும் வந்துடலாம், எல்லோரும் தரிசனம் பண்ணலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஆனால் ஜெயந்திக்கு வர்றது அப்படிங்கிறது தான் கஷ்டம். ஏன்னா கிளைமேட் ஒத்துழைக்கணும், கோவில் திறந்திருக்கணும், நமக்கு இத்தனை விதமான ஒரு இதோட இருந்தாதான் அந்த அம்பிகையினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜெயந்தி சக்தி பீட்டத்திற்கு நாம் வர முடியும். அது மாதிரி மூலஸ்தானத்தில், அதாவது தேவியினுடைய ஸ்தான வெளியில் இருக்கிற கிளைமேட்டும் இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கும் வித்தியாசமானது நமக்கு தெரியும். வெளியில இருக்கிற கூலிங்கை விட இங்க இருக்கிற கூலிங் நமக்கு
அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வந்து மற்ற நாள்லாம் பார்த்துக்கிட்டா இன்னைக்கு நிற்க முடியறது எங்களால் வெறும் தரையில் நிற்கவே முடியாது. இது வரைக்கும் நாங்கள் 4 தடவை இந்த காமாக்கியா சக்தி பீடம் எப்போல்லாம் வந்திருக்கோமோ அப்போ ஜெயந்தியும் வந்திருக்கோம். வெளியில் இங்கே வெறும் தரையில் காலையே வைக்க முடியாது, அவ்வளவு சில்லுன்னு தான் இருக்கும். அதனால தான் இங்கே எப்போதுமே ஒரு பாய் போட்டிருப்பா அது மேலே இருக்கிறதுக்காக. அப்படி அத்தனை அதிசயங்கள் இந்த க்ஷேத்திரத்திலே உண்டு. சாட்சாத் பகவதி மகிஷமர்தினியா காத்யாயனியா தசபுஜத்திலே 10 ஆயுதங்களை ஏந்தினவளா பராசக்தியா அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கா. அந்த அம்பாளை எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்கோ. பரதேவத்தையோட கிருப்பையோட தொடர்ந்து நிறைய க்ஷேத்திரங்கள்ல நிறைய ரூபங்கள்ல அந்த அம்பிகையானவள் நம்ம எல்லோருக்கும் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.